ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி காலையில் வந்து ஏர்லியராகவே எங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இன்றைக்கி கட்லெட்டு, ஸ்வீட்டு, காரம் எல்லாமே வந்து ஆர்டருங்க. நேற்று சாயந்தரம் வந்து முறுக்கெல்லாம் வந்து சுட்டோம். பட் என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி மணி 7:15 ஆகுது. சூரியனோட ஒளி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சுட்டெரிக்கிற ஒளி கதிர்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நேற்றெல்லாம் வந்து பயங்கர ஹீட்டுங்க. என்னால் கிச்சனில் நிற்கவே முடியல. வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் ஊற்றின காளான் பிரியாணியும் தயிர் பச்சடியும் தாங்க செஞ்சேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பாதாம் பாலுக்கும் ரோஸ் மில்க்குக்கும் தேவையான சுகர் சிரப்பெல்லாம் வந்து நான் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு நடுவுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் கஸ்டர்டுக்கும் ஃபல்லூடாக்கும் இன்றைக்கி ஃபல்லூடா வேறு ஆர்டருங்க. அதனால் ரெண்டுக்கும் தேவையானதையும் நான் ரெடி பண்ணி ஃபேன் காற்றுல ஆற வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒர்க் லோடு ஜாஸ்திங்கிறதுனால அவள் எங்களை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணிங்க. அவளே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அவளே லஞ்ச் பாக்ஸ்லாம் போட்டுட்டா. தர்ஷன் வந்து நான் கேன்டீன் பாப்பாவை ஸ்கூலுக்கு விடும்போது கேன்டீனில் வைக்கிற திங்ஸ் எல்லாம் நான் வச்சுறேங்க மம்மி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸையும் அவனே எடுத்துகிட்டு போயிட்டான். கொஞ்சம் திங்ஸ் அவன் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டான். இப்படி தாங்க வந்து சிங்கிள் பேக்கிங்காக கேட்டனால சரி ஓகே நம்ம அப்படியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டும் காரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பால் வந்து கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்க, அதையும் வந்து பாட்டிலெலாம் ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்டீனில் நாம் எப்படி இந்த பொருள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோங்கிறத பின்னாடி வர இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பாவுபாஜிக்கு மசால் தீர்ந்து போச்சு. சரி பாவுபாஜி மசாலையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு தர்ஷன் வந்து எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதையை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அந்த கதைன்னு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டு மேலே கிட்டத்தட்ட வந்து 15லேருந்து 17 தடவை வந்து போர் தொடுத்தார். அவங்கக்கிட்ட இந்த சிப்பாயெல்லாம் கூட இறந்து போயிட்டாங்க. பட் அவர்னால அந்த போரில் ஜெயிக்க முடியல. உடனே அவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டார். அவரும் வந்து ஒரு 4-5 நாளாக சாப்பிடல. அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு பார்த்தாரு. அவருக்கு எங்கேயுமே ஃபுட்டே கிடைக்கலைங்க. அப்போ வந்து தூரத்தில் ஒரு பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தாங்க ஒரு குடிசைக்குள்ளே. அந்த பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க, பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அப்போ எங்கிட்ட சூடாக களி தான்ப்பா இருக்குது, இந்தா நீ களி சாப்பிடுன்னு சொல்லி ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா களி வச்சு கொடுத்தாங்க. இவர் வந்து 4 நாள் சாப்பிடல ராஜா. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாருன்னா சடார்னு வந்து அந்த தட்டுக்குள்ளே நடுவில் வந்து கை வச்சிட்டார். ஐயையோ சுற்றுச்சே அப்படின்னு சொல்லி அவர் அலறும்போது அந்த பாட்டி ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்போ இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாங்கிற நீ நடுவில் கொண்டு போய் கை வச்சிட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ராஜாவுக்கு ஒன்று புரிஞ்சுது. என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.